அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 16/2/2024, அதாவது மாசி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சப்தமி திதி 2:55 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. அதேபோல் பரணி நட்சத்திரம் 8:46 வரை, அதற்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம். நல்ல நேரம் 9:00 10:30 காலையில், சாயங்காலம் 6:00 7:30 வரை. ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டிரம் அதாவது பகலில் மத்தியானம் 2:48 வரை உங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்க, அதற்கு மேல் துலா ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய கலர் வெள்ளை. சாப்பிடுவது சப்பாத்தி அல்லது கோதுமை ரவை உப்புமா, அந்த மாதிரி கோதுமை சம்பந்தப்பட்டது சாப்பிடுவது நல்லது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி, ஜோதிடத்தை பற்றிய இன்ட்ரொடக்ஷன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்படி ஜோதிட சம்பந்தப்பட்ட அந்த 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது. ப்ரமோஷனை எதிர்பார்த்துறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வியில் நல்ல அதிர்ஷ்ட நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஓரளவு நல்லாவே போய்கிட்டு இருக்குது. அதாவது இளைஞர்கள் காதல் வயப்பட வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த நாள் நல்ல நாளாகவே கழிகிறது. அடுத்து ரிஷபராசி. வியாபாரிகள், அதாவது பிஸ்னஸ் மேன்களுக்கு நல்ல முன்னேற்றம். வீடு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணால் நல்லது. ஓகே. அடுத்தால இந்த பழைய வாகனம், வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கிறவங்க அதை விற்க மாட்டீங்க, அதை இது பண்ணி நினைவாக வச்சுக்கிடணும்னு ஒரு முடிவெடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவி அவங்களோட அந்யோன்யமாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட சுமூகமாக போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு, பெரிய ஒரு பிரபலமான கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. காய்ச்சல், சின்ன ஆக்சிடெண்ட், அதாவது காலி அடறி இது பண்ணுறது, நகத்தை கிழிச்சிக்கிட்டது, அல்லது கட்டி கொப்பளம், இந்த மாதிரிப்பட்ட இது நடக்கிறது. இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகிறது. ஒருவேளை தாய் மாமன் இருந்தால் அவரோட கருத்து வேறுபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷனானவே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, பணத்தட்டுப்பாடு பெரிய அளவில் கிடையாது, ஓரளவு ரொட்டேஷன் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து கடகராசிக்கார். குழந்தைகளை விளையாட்டு அல்லது டான்ஸு, மியூசிக்கு, ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸுக்கு அனுப்பி படுத்திங்க, அதில் ஈடுபடுத்த வைக்கிறீங்க. உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண் உங்களுக்கு மனைவியை வராங்க, அதாவது சம்பாதிச்சு தரக்கூடிய ஒய்ஃபு உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வராங்க. ஆமாம். இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய நான்வெஜ் ஐட்டம்ஸு, இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஆமாம். நண்பர்கள், நல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தினால கிடைச்சிருக்கிறாங்க. அடுத்து சிம்மராசி. சுற்றத்தினர் உங்களை, அதாவது ரிலேஷனை பார்க்கும்போது எதிரி மாதிரியே தெரியுது உங்களுக்கு. அவங்க மேலே ஒரு பாசமோ ஒரு அன்போ வர்றதில்லை. ஆமாம். தொழிலில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, அது உங்களுக்கு நல்லது தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம். அதே மாதிரி இந்த ஒய்ஃபோட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆமாம், விட்டுருங்க, அதோட முடிஞ்சுருங்க, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும். வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்குமோ, என்ன இது வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. நேரம் சரியில்லை நடக்குதே தவிர வீட்டை குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஓகே. ஆமாம். அடுத்து கன்னியாராசி. மனக்குழப்பம். எப்படின்னா எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை. அந்த கவலை, டென்ஷனு காரணம் கொஞ்சம் சந்திராஷ்டமங்கனால கொஞ்சம் டென்ஷன் தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. கடவுள் நம்மளை நல்லா தான் வைப்பார், நம்ம யாருக்கும் எந்த பாவம் இல்லைன்னு தைரியமாக நம்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தளராத முயற்சிக்கு பிறகு ஒரு சிறிய வெற்றி கிடைக்கிறது இன்றைக்கி. நாம் அடுத்து துளாராசி. அதாவது ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காதல் ஒரு முடிவுக்கு வருது, அதாவது திருமணத்தில் முடிய போகுது. அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வாரீங்க. ஆமாம். மனைவி வீட்டுக்காரங்க, அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸ்
உங்களுக்கு காரு அல்லது அப்பார்ட்மெண்ட்டை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நல்லது தானே. ஆமாம், ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. கம்பெனி வைத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஆள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல ஆள் கிடைக்கிறார். சூப்பர்வைசர் மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு நல்ல ஆள் கிடைச்சிக்கிறாரு. ஓகே, அடுத்து நல்லதே நடக்கிறது. எவனா நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கும்போது நீங்கள் வேறு காரியங்களை பார்க்கலாம். அப்போ வந்து சுமூகமாக எல்லாம் போய்கிட்டு இருக்குது, நல்லதே நடக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி அல்லது ஃப்ரெண்ட்ஸு அவுட்டிங் போகிறீங்க. ஆமாம், மாணவர்களுக்கு வந்து புரியாத பாடம் சில சப்ஜெக்ட் வராது, அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆமாம், அதாவது வந்து அந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு தவறான அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை உஷாராக புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆமாம், அவங்க சொல்கிறத வந்து உடனே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணதாங்க, உஷாராக இருங்க. மற்றபடி வந்து இந்த மாதிரி எந்த வந்தாலும் கடைசியில் வந்து நல்லதுக்கு தான் முடியுது. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் வந்து எதையும் போராட்ட குணம் உடையவங்க, போராடி சாதிச்சு கேட்டீங்க, அதில் பிரச்சனையே இல்லை. ஓகே, வெற்றி உங்களுதே. அடுத்து தனுசு ராசி. பூர்வீக சொத்து நீண்ட இழுவரிக்கு பிறகு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருது. ஆமாம், வேலையில் இருப்பவங்க அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வேலையில் இருக்கிறதா அல்லது அதை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு முடிவு இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறதா அல்லது சொந்தமாக தொழில் பண்ணாங்க முடிவு எடுத்துருவீங்க. ஆமாம், அதாவது வந்து உங்களது தாத்தா கொள்ளு தாத்தா அந்த மாதிரி பூர்வீக அவங்க செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு நல்லதே நடக்கிறது. ஸோ எதையும் துணிந்து நீங்கள் இறங்கலாம். அடுத்து மகர ராசிக்காரங்க. வரக்கூடிய லாபத்தை மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மனைவிக்கு துணி மணி நகை அது இது நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணுறீங்க. காதலர்கள் கூட இது சந்தோஷமான நாள் தான். ஆமாம், பேச்சு மாத்திரம் கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த பேசுகிற ஸ்டைலை. ஆமாம். அடுத்து கும்பராசி. அந்த நீங்கள் பேசுகிற நக்கல் நையாண்டி பேச்சு சிலரை வந்து சந்தோஷப்படுத்துகிறது, மகிழ்விக்கிறது, சிலரை வந்து எரிச்சலடியை வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கம்பெனிக்கு அதிக அளவு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, அதாவது உங்கள் மூலமாக அதிக அளவு லாபம் வருது, ஆனால் உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ வந்து மனசில் வந்து கொஞ்சம் உற்சாகம் வந்து கம்மியாகுது. ஆமாம், அப்பா பேரண்ட்ஸ் வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்பா அம்மாவை பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க வந்து வர்றதுக்கு, அதாவது லாங் ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வர்ற மாதிரி போயிருக்கிறாங்க. அடுத்து மீன ராசி. குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போய்கிட்டு இருக்குது. பணத்தை ஓரளவு சேவிங்ஸ் பண்ணதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிது. அப்பா மூலமாக கொஞ்சம் காசு வருது. நம்ம கால் பாதத்தில் சின்ன பிரச்சனை வருது. இப்போ ஏதாவது கட்டி மாதிரி இது மாதிரி வந்துன்னா உடனே அதை கிள்ளி விட்டுறாங்க, அதை பெருசுப்படுத்திடாதாங்க. அது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட ஜாக்கிரதையாக முதல்ல பார்த்துருங்க. ஏதாவது கோயிலுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இது நடக்கிறது. ஓகே, இப்பொழுது 12 ராசி பலன் நிறைவுற்றது. அடுத்து ஜோதிடத்தை சம்பந்தப்பட்டு சின்ன கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இன்றும் சூரியனை பற்றி சிறிது விளக்கங்கள். இந்த சூரியனுங்கிறத வந்து நம்பர் 1 பிளானட். அதனால தான் வந்து நியூமராலஜி பிரகாரம் கூட நம்பர் 1 சூரியனுக்குள்ள நம்பர். அடுத்ததால் எப்போவுமே வந்து நம்பர் 1 இருக்கக்கூடியது மிருகங்களில் சிங்கம், மலர்களில் செந்தாமரை, மரத்தில் சந்தனம், மந்திரத்தில் காயத்ரி, ஆண் கிரகம், எதுவுமே நம்பர் 1 இருக்கிறது வந்து அந்த சூரியன் தான். அதே மாதிரி சூரியனோட திசை வந்து கிழக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். தானியம் வந்து கோதுமை, அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி உலகத்தில் வந்து உலோகம் மெட்டல், அதில் வந்து காப்பர், அதாவது தாமிரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நவரத்னத்தில் வந்து மாணிக்கம் வந்து சூரியனுக்கு உரியது. அதே மாதிரி அது வந்து ஆண் கிரகம் சூரியன் வந்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து புத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கணும் ஓரளவு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒவ்வொரு கிரகத்தை சொல்லும்போது அது கொடுக்கக்கூடிய நோய்களை பற்றி கூட சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லியிருந்தார். இப்போ சிலருக்கு வந்து தீராத தலைவலி வந்துக்கிட்டு இருக்கும், அதை குணப்படுத்தவே முடியாது. இப்போ மைக்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் கூட இந்த சூரியன் தான். அதே மாதிரி ஓவர் ஹீட்டு, பிபி ப்ளட் ப்ரெஷரு, இந்த பித்த மயக்கம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தலை சுற்றுறது, சிலர் வந்து சோகைன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு மாதிரி விழுறினது மாதிரி இரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கிறது அந்த சோகை. அடுத்தால வந்து ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது போன், அதே மாதிரி வந்து தைராய்டு, இதுகளுக்கெல்லாம் காரகன் வந்து இந்த சூரிய பகவான் தான். அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து பர்டிகுலராக வந்து அரசாங்கம் அண்டு மருந்து. அப்போ ஒருத்தர் டாக்டராவதாக இருந்தாலும் இல்லை மெடிசன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸோ மெடிசன் கம்பெனியில் உத்தியோகம் பண்ணுறதாக இருந்தால் கூட கவர்மெண்ட் ஒன்று மினிஸ்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அல்லது கவர்மெண்ட்டில் பெரிய நிர்வாகத்துறையில் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், இவங்கெல்லாம் வந்து சூரியனோட அருள் பெற்றவர்கள் தான். ஆமாம். அதே மாதிரி வந்து தந்தை, அதாவது மெயினாக வந்து காரகன் சொல்லுவாங்க, பிதிர்காரகன். பிதிர்னா அப்பா, அப்பாவை இண்டிகேட் பண்ணக்கூடியது நம்ம சூரிய பகவான் தான். ஆமாம். ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டம், அதே மாதிரி அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு, தலை, உடம்புல தலைப்பாகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது, தைரியம், சிவப்பு நிறம், அதே மாதிரி உத்தியோகம். இப்போ வந்து அந்த உத்தியோக ஸ்தானத்தில் சூரியன் தான் கண்டிப்பாக மிகப்பெரிய உத்தியோகம் அல்லது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் சொல்லக்கூடியவர் வந்து சூரியன் தான். அதே மாதிரி வந்து மொழியில் வந்து சான்ஸ்கிரிட், அதாவது சமஸ்கிருத மொழிக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன். அதே மாதிரி முணுக்குன்னு கோபம் வர்றது, அதுக்கு காரணம் கூட நம்ம சூரிய பகவான் தான். ஒருத்தருக்கு வந்து கட்டான திரேகம், பாடி வந்து நல்லா சேஃபாக இருந்துக்கிட்டு இருக்குது. இவன் உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, குருன்னா ஹைட்டு வெயிட்லாம் இருந்துக்கிட்டு இருப்பார், இது இருக்கும், தொந்தி வந்திருக்கும், அப்படி இப்படி. இவர் வந்து ஃபிட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு, கட்டான திரேகம், அதுக்கு காரணம் கூட வந்து சூரிய பகவான் தான். அதே மாதிரி மக்கள் தலைவன், அதாவது வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்காமல் மக்கள்கிட்ட பிரபலமாக மக்கள் தலைவனாக தேர்ந்தெடுக்க ஒருத்தர் படுதான்னா அதற்கு காரணம் சூரியன் தான். ஸோ இவ்வளவு இதுக்கும் உண்டான கிரகம் சூரியன். இப்பொழுது நீங்கள் சூரியனை பற்றி ஓரளவு புரிந்து கொண்டிருப்பீர்கள். நாளைக்கு ஃபைனலாக சூரியனை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த பாடத்திற்குள் செல்வோம். உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். உங்கள் பாலு.